கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கோம், பேபி வந்து பிறந்தாச்சு. ஸோ வெரி ஹாப்பி, எக்ஸ்பெக்டட் கேர்ள் பேபி ரொம்ப இருந்தது. ஸோ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு குட்டி தேவதை வந்திருக்காங்க எங்கள் வீட்டுக்கு. ஸோ ரொம்ப 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 ஹாப்பி. விஷ் பண்ண எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நானும் பாப்பா எல்லாமே வந்து சேஃபாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ரெக்கவரியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்ட, உடம்பு நல்லா ஆயிடுச்சு 2 டேஸ்க்கு அப்புறம். அதனால தான் 2 டேஸாக வந்து நான் எதுவுமே வீடியோ போஸ்ட் பண்ணல. இதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும், vlogs உங்களுக்கு பேபி இது அப்டேட்ஸ் எல்லாமே. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இது நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எபிசோட்டமி பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி ஹீல் பண்ணியிருக்கேன் நான், அந்த பெயின்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன் ஃப்யூச்சரில் யாருக்காவது தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மேடம் வந்து இப்போது பாத் டைமு. ஸோ அவங்களுக்கு வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அவங்க கூப்பிட்டு போகணும் குளிக்க வைக்க. ஸோ இதாகவே இருக்குது, சூப்பராக இருக்குது, ப்ரீமியமாக ரூமும். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வாங்க ரூம். ஸோ இதுதான் எங்களுடைய ஹாஸ்பிட்டல் ரூம் நான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ இங்கே ஷூ ரேக் இருக்குது, இங்கே ஒரு கர்டைன்ஸ், அதுக்கப்புறம் இது வந்து பாத்ரூம். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாத்ஸ் எல்லாமே வச்சுக்க. அதுக்கப்புறம் பெட்டு, ஸோ டிவி அண்ட் ஒரு குட்டி ஃப்ரிட்ஜும் இருக்குது. ஸோ கப் அண்ட் சாசர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு மிரர் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய விண்டோ அண்ட் இது வந்து அட்டெண்டர் பெட்டு, அது ஒரு சைட். ஸோ ஓவரால் ரூம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ப்ரீமியமாக, வெரி கம்ஃபர்டபுள். ஸோ இன்னைக்கு வந்து மாடலாக வந்ததுக்கப்புறம் ரூம் வந்து பயங்கர கூலிங்காக இருந்தது. அதனால் பாப்பாவுக்கு வந்து ஸ்வெட்டர் ஸோ ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி தான் வச்சுருக்க மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பொண்ணு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, நானே எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்படியே போச்சு. ஸோ 2 டேஸ் போனதே தெரியல ஹாஸ்பிட்டலில். ஸோ இது வந்து நம்மளுக்கான டயட் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்ன வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மெனுலாம் நம்ம டயட்டிஷியன் கிட்டே கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து நம்மளுக்கு மார்னிங் ஸ்லாட்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ மார்னிங்க்கு வந்து இட்லி அண்ட் சாம்பார், சட்னி, ஒரு எக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து சட்னிலாம் சாப்பிட முடியாது, நான் அதனால் லைட்டாக சாம்பாரும் அந்த பாயில்டு எக் ஒன்று இது மட்டும் எடுத்துக்கிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு ஸ்டிச்சஸ்லாம் போட்டதுனால ரொம்ப பெயினாக இருக்கும், அதனால் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுற மாதிரி சாப்பிடணும். ரொம்ப வந்து புஷ் பண்ணி மோஷன்லாம் பாஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து என்னோடய பர்த் ஸ்டோரி சொல்கிறேன். ஸோ வந்து மார்னிங் கொடுத்த வாய்ஸ் ஓவர் வந்து மைக்கில் கட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். இது வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா, நல்லா தான் இருந்தேன் மார்னிங்கு. ஸோ சண்டே வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு ஷூட்லாம் எடுத்துகிட்டு குக்கிங் வீடியோக்கு ஸோ அப்படியே போச்சு. ஆஃப்டர்நூன் ஆச்சு, ஈவினிங் ஆச்சு. ஸோ வந்து பெயின் லைட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு சாதாரணமாக பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து டெலிவரி பெயின்னு எனக்கு இப்போ தெரியல. ஸோ பிரிட்டிஷ்க்கு இருக்கும்போது வேறு மாதிரி இருந்தது. அந்த இந்த பேபிக்கு வந்து ஆல்சோ வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸு. ஸோ இது வந்து என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் வந்து நான் கஷாயம் போட்டு குடிச்சேன்னா ஸோ பெயின் வந்து இன்ஸ்டண்ட்டாக வர ஆரம்பிச்சிது. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஒன்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஸோ நான் வந்து ஓகே, இட்ஸ் டைம் டு கோ டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு தாட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடந்துகிட்டே இருக்குது. இவ்வளோ குயிக் லேபர் ஆகுமான்னு எனக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. ஸோ ஒரு 2 ஹவர்ஸில் வந்து லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகி சர்விக்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர் டைலேட் ஆகி ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு லேபர்லாம் ஆல்மோஸ்ட் எனக்கு 16 ஹவர்ஸ் கிட்ட ஆச்சு. இந்த லேபர் எனக்கு ஒன்லி 2 ஹவர்ஸ் தான். ஸோ பெயின் ஸ்டார்ட் ஆச்சு, நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். ஸோ போகும்போதே வந்து அம்னியாட்டிக் ஃப்ளூயிடும் வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ பெயின் வந்து சிவியர் ஆகிடுச்சு. பெயின் சிவியர் ஆக ஆக எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த போகிற டைம்லேயே வந்து பிரேக் ஆகிடுச்சு, வாட்டர் பிரேக் ஆன உடனே. ஸோ ஒரு பேனிக் ஆகிடுச்சு.
ஏன்னா வாட்டர் பிரேக் ஆனால் உடனே வந்து ப்ராசஸ் பண்ணணும்ல டெலிவரி. ஸோ பெயினும் வந்து கோ த்ரூ பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து போகும்போதே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த மாதிரி டாக்டர்ஸ்க்கு, எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் பண்ணதுனால ஹாஸ்பிட்டல் வந்து சொல்லக்கூடாது, பயங்கர சூப்பராக இருந்தது. போனோடனே ரிசீவிங் வந்து எல்லாமே வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்தது. ஸோ நான் போயிட்டு வித்தின் 15 மினிட்ஸ்லேயே வந்து டாக்டர்ஸ்லாம் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 10 சென்டிமீட்டர் டைலேட் ஆகிருந்தது. உடனே வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ்லேயே பாப்பா வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ நார்மல் டெலிவரி தான், வெஜினல் டெலிவரி. ஸோ அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ எத்தனை மணிக்கு, இட்ஸ் ஆல்மோஸ்ட் 10:30 ஆகிடுச்சு. ஸோ அந்த டைம்லேயும் டாக்டர்ஸ் அவைலபிளாக இருந்தாங்க. எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. ஸோ எந்த விதமான ஒரு டென்ஷனுமே இல்லை நம்மளுக்கு. ஸோ அழகாக வந்து நம்மளுக்கு டெலிவரி பார்த்து முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து எனக்கு கொஞ்சம் ஏன்னா பெயின் இருந்தது. ஏன்னா ஸ்டிச்சஸ்ஸு அதெல்லாம் போட்டதுனால நம்மளுக்கு பெயின் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க நம்மளுக்கு எப்படி அதை ஹீல் பண்ணணும் எல்லாமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து 3 டைம் வந்து இந்த பாத் சிட்டிங் இருக்குது. ஸோ டப்பில் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க, அதில் உட்காந்து நம்ம ஹீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆயின்மெண்ட்டு இதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் அப்படி போச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. ஃபீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அந்த வாட்டர் கண்டென்ட் தானே வரும். செகண்ட் டே வந்து எனக்கு அந்த கொலஸ்ட்ரம் அது வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ நானே பாப்பாவுக்கு வந்து நம்மளுக்கு சக் பண்ண தெரியாது, நம்ம தான் வந்து ஃபீடிங் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி வந்து கொடுக்க கொடுக்க மில்க் ப்ரொடக்ஷன் வந்து நல்லாவே சப்ளை கிடச்சிது பாப்பாவுக்கு. அதுக்கப்புறம் வந்து நல்ல பர்த் வெயிட்டு. ஸோ வந்து அங்கே இருக்கும்போது வெயிட் கொஞ்சம் லாஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சூப்பராக கெயின் ஆகிட்டாங்க. இப்போ வந்து எனக்கு லன்ச் வந்துருக்கு. ஸோ லன்ச்சும் உங்களுக்கு நான் காட்டுறேன் என்னென்ன வந்துருக்குன்னு. நம்மளுக்கு என்ன மெனு வேணுமோ கொடுப்பாங்க. இப்போ வந்து நான் மில்க் வந்து எனக்கு இப்போ தான் செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா பாப்பா சக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த செக்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃபைபர் ஃபுட்டு. ஃபஸ்ட் என்ன இருக்கு, சப்பாத்தி அண்ட் சாலடு எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் அங்கே சாலட் எனக்கு ப்ரிஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழம்பு, ரைஸ், ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு வெஜிடபிள், அப்புறம் கீரை கூட்டு மாதிரி ஒன்று. ஸோ நம்ம எந்த அளவுக்கு க்ரீன் வெஜிடபிள் கூட்டு இதெல்லாம் எடுத்துக்கிறோமோ ஸோ நம்மளுக்கு வந்து நல்லா மில்க் வந்து செக்ரேட் ஆகும். ஸோ நாங்கள் இருந்த வரைக்கும் கொஞ்சம் வெஜ்ஜு தான் ஆர்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேர்டு, ஒரு டெசர்ட் வந்து ரசகுல்லா, ஆனால் நான் சாப்பிடல. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பாயில்டு கார்லிக் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து மில்க் சப்ளைக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். இவ்வளோ தான் என்னுடைய லன்ச் வேணும். ஸோ நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது வந்து ஹாஸ்பிட்டல் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் மாதிரி கொடுத்தாங்க ஃபார் பேபி, நியூ பார்ன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கிஃப்ட் ஹேம்பர் மாதிரி. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல் சைடில் ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி வெல்கம் கிட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து ரெடி பர்ட் சூப், அதுக்கப்புறம் ஒரு லிப் பாம் அண்ட் டைப்பர். இதுக்கு அதுக்கப்புறம் இந்த மஸ்லின் கிளாத்ஸு, பேபி ரேப்பருக்கு, ஸோ ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம், நல்லா இருக்கு.
இதெல்லாம் 0 to 3 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க. லங்கோட்ஸ் கொடுத்துருக்காங்க, பேபி லங்கோவில் நல்லா இருக்குது, குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் கேப்ஸு, மிட்டன்ஸு, ஒரு நெயில் கட்டர், அதுக்கப்புறம் வந்து அண்டர் பேட். ஸோ இதெல்லாம் இருக்குதுல்ல. அதுக்கப்புறம் ஒரு பேபி கேரி பெட். ஸோ இதெல்லாம் இருக்குது இந்த வெல்கம் கிட்டில். ஓகே, பரவாயில்ல, எடுத்து வச்சுருக்கோம். அவ்வளோதான் இந்த பேபி கிட்டில் இருக்குது. தேங்க்யூ. அதுக்கப்புறம் பிரித்திஷ் கிட்ட வந்து பேபியை கொடுத்தோம். ஸோ அவனுக்கு வந்து எக்ஸைட் ஆனான்னா என்னன்னு தெரியல. ஆக்சுவலி வந்து என்னோட டெலிவரி வார்டில் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து கூடவே இருந்தார் டெலிவரி வார்டில். அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து அந்த இன்குபேட்டரில் வைப்பாங்களே, ஸோ அப்போவே வந்து பிரித்தி பார்த்துட்டான். அதனால அவன் என்ன எக்ஸைட் ஆனானான்னு எனக்கு தெரியல. ஸோ அப்புறம் வந்து கொடுத்தேன். அப்புறம் அவங்க 2 பேரும் வந்து பேசிட்டு அவன் நிறைய கேட்டுட்டு இருந்தான் டவுட்ஸு. ஸோ அது எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிட்டு உட்காந்துருந்தோம். ஸோ ஒரு சிப்ளிங்ஸ் வந்தது அவனுக்கு வெரி ஹாப்பி. ஸோ அப்படியே நாங்கள் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக எல்லா பேபிஸும் இருக்கிற மாதிரி தான். ஸோ இவன் கொஞ்சம் பெரிய பையன்லாம் மெச்சூர்டாக இருந்தது. அவருக்கு வந்து சொன்னார், அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது பேபி பாயா, ஆனால் பேபி கேர்ள் பிறந்துருச்சு அவருக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் கேர்ள் பேபின்னா அதுக்கப்புறம் பாய் பேபி வேணும்னா, ஸோ அதனால் வந்து அவருக்கு கொஞ்சம் ஸோ எல்லாமே வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. எல்லாமே ஓகே, ஆல் குட். அதுக்கப்புறம் வந்து டே 3 வந்து நாங்கள் எல்லாம் செக் பண்ணிவிட்டு, பாப்பாவுக்கு எல்லாம் செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஒரு 1 or 2 o'clock நினைக்கிறேன் நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெகுலர் செக்கப் இருக்கும் நெக்ஸ்ட் வீக்கு. அந்த வீக்கில் போயிட்டு ஸோ நம்ம அந்த எபிசோடுமே பண்ண ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு பார்த்துட்டு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னோட லாஸ்ட் டின்னர் என்னதுன்னு பார்க்கலாம். மெனு ஸோ டின்னருக்கான மெனு பார்க்கலாம். அதே யூஷுவல் தான் நான் கொடுத்துருக்கேன், இட்லி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது லைட் ஃபுட்டு நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் நம்மளுக்கு. நான் அதனால் வந்து இட்லி தான் கொடுத்துருக்கேன். அண்டு சாம்பார், சட்னி நான் எடுக்க மாட்டேன், சாம்பார் மட்டும்தான். ஸோ இதான் என்னோடய டின்னர் முடிச்சுட்டு ஓகே இதோட முடிச்சுக்கிறேன். அண்டு நாளைக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆக போகிறோம். ஸோ இன்னையோட வந்து லாஸ்ட்டு. ஸோ அடுத்த வீடியோலாம் நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம். பாய், ஸ்டே டியூன்ட் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு. இன்றைக்கி டிஸ்சார்ஜ் டே. ஸோ இது வீட்டுக்கு போகிற அவுட்ஃபிட் பிங்க் சுடிதார் மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே பாத்ரூமில் உங்ககிட்ட காட்டில் ஒரு பெரிய மிரர் இருக்குது. ஸோ செம்மையாக இருந்தது. இதோட இந்த vlog-அ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ டே 3 ஹோம் போகிறோம், டிஸ்சார்ஜ் ஆகிட்டு. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஓகே, சூப்பராக இருந்தது. ஸோ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி டிஸ்சார்ஜ் டே. எல்லாமே பேக் பண்ணியாச்சு, எடுத்துகிட்டு போயாச்சு.